ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது. மாமூல் பணத்தை சம்போ செந்தில் மூலம் கொலைக்கு பயன்படுத்தியது அம்பலம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழை எச்சரிக்கையால் நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தாவில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவிப்பு. நெல்லை மாநகராட்சி மறைமுக மேயர் தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கோவையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேயர் தேர்தல் நடைபெறுகிறது. கரூர் அருகே ஐயர்மலையில் அந்தரத்தில் நின்ற ரத்னகிரீஸ்வரர் கோயில் ரோப் கார். சிக்கிக்கொண்ட பக்தர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்பு. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து பேசினார் அமைச்சர் துரைமுருகன். நீர்வளத்துறை இணையமைச்சரான கர்நாடகாவைச் சேர்ந்த சோமண்ணா முன்னிலையிலேயே மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்க்கும் மழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து நெரிசல். பெரம்பலூர் அருகே கருவின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறியும் கும்பல். 5000 ரூபாய் பெற்றுக்கொண்டு பாலினத்தை தெரிவித்ததாக தகவல். கடலூரில் மனித கழிவுகளை மனிதரே அள்ளிய அவலம். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தம் ரத்து. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாளை திமுக ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரத்தில் DSP தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு இல்லை. கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 62,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து 1 லட்சம் கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை மேலும் ஒரு வழக்கில் கைது. கந்துவட்டி புகாரில் பேசின் பிரிட்ஜ் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். தங்கம் விலை மேலும் 480 ரூபாய் குறைந்தது. 3 நாட்களில் 3160 ரூபாய் குறைந்தது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இதுவரை 5 வழக்கறிஞர்கள் கைதாகியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையில் நாள்தோறும் புது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஏற்கனவே 2 பெண் தாதாக்கள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்புடைய நபர்கள் யார் யார் என்பது குறித்து விரிவான விசாரணை பல்வேறு கோணத்தில் நடைபெற்று வருகிறது. சம்போ செந்தில், சீசிங் ராஜா உள்ளிட்ட பிரபல ரவுடிகள் 3 பேருக்கு தொடர்பு உள்ளதா என்றும் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக செல்போன் அழைப்புகள், பண பரிவர்த்தனைகள், முன்விரோதங்கள் உள்ளிட்ட கோணங்களில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரை முதலில் காவலில் எடுத்த காவல்துறையினர் 2வது முறையாக பொன்னை பாலு, ராமு என்கிற வினோத் மற்றும் வழக்கறிஞர் அருள் ஆகியோரை காவலில் எடுத்து விரிவான விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் திருவள்ளூர் மணலி மாத்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவா என்பவரிடம் தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். ரவுடி சம்போ செந்திலுக்காக திருவள்ளூர் மணலி பகுதிகளில் சிவா பணம் வசூலித்து வந்ததும்
அந்த பணத்தை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தியதும் தெரிய வந்தது. குறிப்பாக மாமூல் பணத்தை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் மூலமாக பரிவர்த்தனை செய்திருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட சிவாவிடமிருந்து 9 லட்சம் ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 5வது வழக்கறிஞர் சிவா என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்தில் தொடர்புடையோர் அதிக அளவில் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் அவரை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் கைதாகும் போது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான பல்வேறு முடிச்சுகள் அவிடும் என காவல்துறையினர் நம்புகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோகுல். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 62,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்தும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. நேற்றிரவு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 56,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் இரவு முழுவதும் மழை நீடித்த நிலையில் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 62,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆறு மற்றும் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் 11வது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 3வது லாரி ஓட்டுநர் நாமக்கல்லைச் சேர்ந்த சரவணன் என்பது DNA பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில தினங்களாக தீவிரமடைந்துள்ளது. தொடர் மழையால் பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதுடன் நிலச்சரிவும் ஏற்பட்டது. இந்த பாதிப்பில் வட கன்னட மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சிரூரு பகுதி சின்னாபின்னமானது. கடந்த 16ஆம் தேதி காலையில் நொடி பொடிதில் நேரிட்ட நிலச்சரிவில் அங்கிருந்த தேசிய நெடுஞ்சாலையே மணலாலும் பாறைகளாலும் மூடப்பட்டது. அங்கே டீக்கடை நடத்தி வந்தவர் உட்பட 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கனரக வாகனங்கள் நிலச்சரிவில் சிக்கிய நிலையில் மீட்பு நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களின் நிலை என்னவென தெரியாமல் குடும்பத்தினர் தவித்தனர். இந்த சூழலில் நாமக்கல் மாவட்டம் தாத்தையங்கார்பட்டியைச் சேர்ந்த சின்னண்ணன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர். லாரி ஓட்டுநர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டார். இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றொரு லாரி ஓட்டுநரான சரவணனை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. தேடுதலில் இடுப்பிற்கு கீழிருக்கும் ஒரு ஆணின் உடல் பாகம் கிடைத்திருப்பதாகவும் அது சரவணனின் உடல் பாகமாக இருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் அவரது தாயாரின் மரபணு மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அது சரவணனின் உடல்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலச்சரிவில் சிக்கிய மேலும் சிலரின் உடலை தேடும் பணி அருகில் உள்ள கங்காவளி ஆற்றிலும் தொடர்கிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர், இராணுவம் மற்றும் கடற்படையினரும் தேடுதல் பணியில் இணைந்துள்ளனர். இஸ்ரோ உதவியுடன் ரேடார் தொழில்நுட்பமும் மீட்பு பணியில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.